ராமசாமி, ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொதுவெளியில் பேசும்போது அப்போ எதிர்கட்சி பொதுவெளியில் தானே கேட்க முடியும் அப்படின்ற. பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். இடம் பொருள் ஏவல் அப்படின்றத நம்ம தமிழில் பயன்படுத்தணும். நீங்களும் அதை சார்ந்து கேட்டீங்க. நம்ம வந்து வார் முடிஞ்சிருச்சு அப்படின்றது இன்னைக்கு நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் படி அஃபிஷியலாக இது வார் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து இன்னும் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் முடியலை. இன்னும் நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இன்னும் அபேயன்ஸில் தான் இருக்கு. நமக்கும் அவங்களுக்கும் டிஜிஎம்ஓக்கு ஸ்கெடியூல் டாக்ஸ் இருக்கு. இது இல்லாமல் பேக் சேனல் டிப்ளமசி இருக்கு. மற்ற பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பார்டரில் இன்னும் வந்து டென்ஷனான சுச்சுவேஷனாக இருக்கு. நம்ம பார்டரில் வந்து யாரை அனுப்பலாம் கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் ப்ரிவேலண்டாக தான் இருக்கு. ஸோ அதனால இன்னும் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால இன்னைக்கு காலம் மாறிவிட்டது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு தவறான விஷயம். இன்னைக்கு இருக்கிற அஃபிஷியலாக அவைலபிள் இன்ஃபர்மேஷன், அன்அஃபிஷியலாக அவைலபிள் இன்ஃபர்மேஷன், இல்லை இன்னும் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறவங்களாம் பெரிய ஆட்கள் பலர் இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு இன்னும் சிச்சுவேஷன் மாறலை. அதனால இன்னைக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், இன்னைக்கு பப்ளிக்காக எல்லா டேட்டாவை ஆக்கணும் அப்படின்னா அது கிடையாது. இரண்டாவது, அடுத்தது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் 3 டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இதுக்கப்புறம் அவங்களோட இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் டீம், அதுக்கப்புறம் மீடியா டீம், அதுக்கப்புறம் ஆர்டிடிஎஸ். இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாமோ அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் பொது தளத்தில் வைக்கிறாங்க. அதை தாண்டி வேற எதையும் பொது தளத்தில் வைக்கல. இன்னைக்கு அதற்கான காலகட்டம் இன்னும் வரல. எல்லா கேள்விகளும் எல்லா ஜனநாயக உரிமையும் சொன்னது அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டதா? டெஃபினட்டா சரியான ஜெய்சங்கர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை இன்னைக்கு ஆங்கிலத்தில் எல்லாருமே திரும்பி திரும்பி போட்டு பார்க்கலாம். இதை நான் மட்டும் சொல்லல. 3 சேனல், உங்களோட சேனல் ஆங்கிலத்தில் ஸ்னேஷ் அலெக்ஸ் பிலிப்னு பிரிண்டோட சேர்ந்தவர், அவர் அன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட், கொடுத்த உடனேயே சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே அன்னைக்கு சொன்னது அட் த கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு. அந்த ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்த போது, ஆபரேஷனுக்கு முன்னாடி கிடையாது. பவன் கேரா அவர்கள் அவரோட ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ், மன்னிக்கணுங்க நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. பவன் கேரா அவர்கள் அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேலே ஆபரேஷனுக்கு முன்னாடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ராகுல் காந்தி அவரோட ட்விட்டர் தளத்தில், எக்ஸ் தளத்தில் அவர் பயன்படுத்துறது பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு. இது இரண்டுமே திரித்து மட்டும் இல்ல, தவறாக நீங்க அதை சரியா என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லுங்களேன். அவர் வந்து ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லிருக்காங்க. அத டிஜிஎம்ஓ மே 11 அன்னைக்கு வரிகளை சொல்லிருக்காங்க. ரொம்ப கம்மியானது தானே அவர் பேசின ஒரு அந்த 1 மினிட். அவர் அட் தி கமென்ஸ்மென்ட் அப்படினு தான் சொல்றாரு. ஒன்னு. ரெண்டாவது, டிஜிஎம்ஓ அதோட கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறாங்க. திரும்பி இதே பிரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா கமென்ஸ்மென்ட் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த கமென்ஸ்மென்ட் அந்த ஆபரேஷனோட ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான். இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது நான் 8 மணி, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினா 8 மணிக்கு முன்னாடி. அப்ப இது இல்ல இல்ல பஹலே ஆஃப் தி புரோகிராம் அல்லது ஈவென்ட் அப்படினா எப்படின்னு வரும்? சரி, பிஃபோர்னா எப்போ? பிஃபோர்னா கமென்ஸ்மென்ட்க்கு முன்னாடி தானே. அப்ப அந்த வார்த்தை பயன்பாடு வேறயா ஒன்றா? ராகுல் காந்தி பயன்படுத்தியது பிஃபோர், இவர் பயன்படுத்தியது கமென்ஸ்மென்ட். வித்தின் கோட் சொல்லி இருக்கலாம் இதுதான் சொன்னாரு அப்படின்னு. அடுத்த கமென்ஸ்மென்ட் தப்புனாலும் சொல்லட்டும், அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்டாவது கரெக்டா இருக்கணும்ல. எதிர்க்கட்சி தலைவர், பொறுப்பு மிக்க தலைவர், அந்த நேரம் சரியான காலம்னு பாக்குறீங்களா? ஏன்னா நீங்க காலம் நேரம் அதெல்லாம் முக்கியம்னு சொன்னீங்க இல்லையா? ஜெய்சங்கர் சொன்ன ஒண்ணும் இல்லங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ரெண்டும் நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரீஸ், ரெண்டும் வந்து நெய்பரிங் ஸ்டேட்ஸ். நான் வந்து அவங்களோட சாவரனிட்டிக்குள்ள இன்டர்ஃபியர் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்க கூடாது. என்ன காரணத்துக்காக போறேன் அப்படின்றது அவங்க டிப்ளமேட்டிக்கலா அது சரி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதற்காக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது முதல் முறை கிடையாது, இதற்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, 26/11 நடக்கும்போதே நம்ம வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். இன்னும் இங்க தீவிரவாதிகள் ஃபுல்லா அடக்கப்படல. அதை வந்து யாரும் தவறுன்னு சொல்லல. அந்த டிப்ளமேட்டிக் சேனல் சரி அப்படின்னு அன்னைக்கு இருக்க அரசு நினைச்சாங்க, அது சரி. அதை மாற்றுக்கிறது எனக்கு இருக்கவே முடியாது. தொடக்கமே பிஜேபி ஹேண்டில் மன்மோகன் சிங் இப்படி செஞ்சாரு, ஆனா நாங்க இப்படி எடுக்கிறோம் போதுதான் அங்க பொலிட்டிக்கல் கொஸ்டினே வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஒப்பீடு வந்து எங்கிருந்து தொடங்குதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இல்லங்க, அந்த ஒப்பீடுக்கு வந்து வெறும் நியூமெரிக்கல்ஸ் தான். எனக்கு முன்னாடி சூர்யா அவர்களே தெளிவாக சொன்னாங்க. ஒண்ணும் இல்ல, 48 டெரரிஸ்ட் அட்டாக்ஸ். என்ன ரியாக்ஷன் அன்னைக்கு இருந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு மேஜர் அட்டாக். அது கரெக்ட். இந்த கேள்விகளை எப்ப கேட்கணும்? இந்த கேள்விகளை எப்ப கேட்கணும்? எப்ப வேணா கேட்கணும். ஒண்ணும் இல்லங்க, இல்ல அந்த கேள்விகளை கேட்பதற்கான நேரம் என்ன? இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான வித்தியாசமே இதுல. நீங்க நேரம் பத்தி சொல்றீங்கல்ல ராமசாமி, கரெக்டானதுதான். எந்த காலத்துல எந்த சூழல்ல கேட்கணுங்கிறது முக்கியமானது. அப்படியான கேள்வி இப்ப மன்மோகன் சிங் ஆட்சியில் என்ன நடந்ததுங்கிற கேள்வியை எப்ப கேட்கணும்? என்னோட இஷ்யூ இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்ட கேள்வி. அது இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு, மொத்த நாடும் ஒண்ணா நிக்குது. அன்னைக்கு மன்மோகன் சிங் வீடியோ யாரா இருந்தாலும் கான்ஃபிளிக்ட்ன்ற போது அரசின் பின்னாடி முப்படைகளின் பின்னாடி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்டது அன்னைக்கு நின்னாங்க. அப்ப அங்க தொடங்கும் போது வருது இல்லையா? அதையும் எனக்கு எந்த தவறுமே நடக்க கூடாதுன்னு தானே சொல்றேன். அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது. ராகுல் காந்தி செஞ்சா, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர். during the conflict நான் சொல்றேன், வார்த்தை கரெக்ட்டா சொல்றேன். during the conflict I am saying today whatever statement is made by anyone at any point in
இன் டைம். அது வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஒத்து இல்லாததாக இருந்தா அது சரி கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். ராகுல் காந்திக்கு இன்னும் அதிகமான பொறுப்பு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பலமுறை ஒரு எதிர்க்கட்சியின் முக்கிய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், இது எல்லா பொறுப்பும் இருக்கு. அப்படின்ற போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமா இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அமைச்சருக்கு இருக்கான்னு கேக்குறாங்க. அமைச்சர் பொசிஷன் லீடர் பயன்பாடு. அதனால தான் நான் வந்து என்ன சொல்லல, உங்களோட இங்கிலீஷ் சேனல் சொன்னது அந்த கரெக்ஷன் என்ன கேக்குறேன். ராகுல் காந்திக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்ஷன் ஒண்ணு. நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எனக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு புரியும். அவர் அட் தி கமென்ஸ்மென்ட்ன்றீங்க, அதை என்னவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் அதுதான் ரைட் டைம். தட்ஸ் ஃபைன். நான் சொல்றது அவங்கள்ட்ட அட் தி ரைட் டைமா இல்லையா அப்படினு டிட்டர்மைன் பண்றது நான் கிடையாது. அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. அந்த அஞ்சு டிஃபரண்ட் ராகுல் ரைட் டைம்ல கேட்டாரா இல்லையாங்கிறது மட்டும் தான் நம்ம क्वेश्चन பண்ண முடியும். இல்ல, நான் ராகுல் பயன்படுத்திய வார்த்தையே தவறுன்னு சொல்றேன். பிஃபோர்னு சொன்னாங்களே, அட் தி கமென்ஸ்மென்ட்னு சொல்லி இருக்கலாம். அட் தி கமென்ஸ்மென்ட் தவறுனாலும் சொல்லட்டும். அது கூட சொல்லல. பிஃபோர் ஏன் மக்கள்கிட்ட பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லணும். ஓகே ரைட். இவங்க வந்து நாடே இவங்க பின்னாடி நிக்குது. இவங்க பின்னாடினா அரசாங்கத்துக்கு பின்னாடியும் நம்ம முப்படைகள் பின்னாடியும் நிக்குது அப்படிங்கிற போது இவங்க திரும்ப திரும்ப வந்து மும்பை அட்டாக்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த மும்பை அட்டாக் இப்பயும் ரெஃபர் பண்ணாங்க. மும்பை அட்டாக் நம்ம பதிலா என்ன பண்ணோங்கிறத சுருக்கமா பாலச்சந்திரன் கேட்டு வந்தார். வெளியில இருக்கிறதுனால பாலச்சந்திரன் கேட்டு உங்கள்கிட்ட தான் வரேன். திரு பாலச்சந்திரன். எஸ். திரு ராமசாமி மையப்பன் அளவுக்கு எனக்கும் ஆங்கிலம் தெரியும். அந்த கமென்ஸ்மெண்ட்னா கமென்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம்னு அர்த்தமே கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒன்றும் சொல்ல. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். அது நான் சொன்ன ஸ்டேட்மென்ட்காக அட் தி கமென்ஸ்மென்ட்க்கும் பிஃபோருக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்ல பிஃபோர் வந்து ஆங்கிலம் வேறயா அப்படி காந்தி சொல்லிருக்காரு. பவன் கேரா கிளாரிஃபை பண்ணும்போது பிரஸ் கான்ஃபரன்ஸ் இது சொல்லலையா? யூ கேன் கோ அண்ட் பாத்துட்டு தான் வந்திருக்கேன். பவன் கேரா இப்ப ப்ளே பண்ணுங்க. பேசலாம். லட்சுமி ஒரு நிமிஷம். 1 minute. ஓகே, ஒரு நிமிஷம். இதில் வந்து ராகுல் காந்தியோட ஹேண்டிலில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு. இன்ஃபார்மிங் பாகிஸ்தான் அட் தி ஸ்டார்ட் ஆஃப் அவர் அட்டாக் வாஸ் எ கிரைம். அதில் வந்து ஜெய்சங்கரோடைய அந்த கிளிப்பை வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு. அதில் அட் தி ஸ்டார்ட் ஆஃப் அவர் அட்டாக் அப்படின்னு தான் ஜெய்சங்கர் சொல்கிறார். அட் தி ஸ்டார்ட் ஆஃப் அவர் அட்டாக் வாஸ் எ கிரைம் அப்படிங்கிறதா ராகுல் காந்தியோடைய விமர்சனம். அதுக்கு தான் அவர் விளக்கம் கேட்கிறார். திரும்பவும் அதை டேக் பண்ணி 2 நாளைக்கு முன்ன கேட்டதும் அதுதான், இப்போவும் சொல்றதுதான். கமென்ஸ்மெண்ட் இல்ல, அட் தி ஸ்டார்ட் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறது தான் ஜெய்சங்கர் சொன்னது. அதை தான் ராகுல் காந்தியும் பயன்படுத்திட்டார். ராகுல் காந்தி பிஃபோர்னு சொல்ல அப்படின்னு ஒரு திரிச்சு இங்க வந்து ஒரு பொய்யை ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காங்க. பவன் கேராவோட போடுங்க. அவங்க பிரஸ் விங்கோட தலைவர் அவர் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு நிமிஷம் என்னோட கிளாரிஃபிகேஷன். ராகுல் காந்தி சொன்னாரு, நீங்க சொன்னீங்களா இல்லையா? பாருங்க, ராகுல் காந்தி சொன்னாரு, நீங்க சொன்னீங்களா இல்லையா? சார், ராகுல் காந்தி சொன்னாருன்னு சொன்னீங்களா இல்லையா? கேளுங்க, நான் என்னோட கிளாரிஃபிகேஷனை திரும்பி சொல்றேன். பவன் கேரா அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்க போய் ராகுல் காந்தி சொன்னத பாருங்க சார். சும்மா பிஃபோர் சொல்லிட்டு வேலைக்கு அர்த்தம் என்னங்க? ரவிக்குமார் உங்களுக்கு தான் வேலைக்கு அர்த்தம் என்ன? हिंदी நீங்க ராகுல் காந்தியோட ட்விட்டரை போய் பாருங்க. அவருடைய எக்ஸ்போஸ் பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கார், ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கார், ஜெய்சங்கரோட கிளிப்பை பாருங்க. அது இல்லாம பொய்ய சொல்லாதீங்க. இங்க வந்து பொய்ய சொல்லாதீங்க. இங்க ஒண்ணும் இல்ல. நியூஸ் 18 நான் இப்ப வரும்போது நான் கடைசியா பார்த்தது அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். நியூஸ் 18 இங்கிலீஷ்ல போட்டுருக்கீங்க. பவன் கேராவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் விட்டு அவங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு. அவர் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தியோட ட்வீட் ரெஃபர் பண்றாரு. ராகுல் காந்தியை பத்தி பேசுங்க. அவர்தான் அதுல உங்க ஆளுங்க கேக்குற கேள்விக்கு ராகுல் காந்தி பவன் கேரா கொடுக்கிற கிளாரிஃபிகேஷன் பஹலே அப்படிங்கற பயன்பாடு. ராகுல் காந்தி இப்ப ப்ளே பண்ணி காட்டிட்டு பானா. அவர் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தியோட ட்வீட் தானே இப்ப சர்ச்சைக்குரியதா இருக்கு. அவர் ட்வீட்ல என்ன பண்ணிருக்காருன்னு கேக்குறாரு. அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது யாரு? பிரஸ் கான்ஃபரன்ஸ் யாரு? இருக்கு பாருங்க. நீங்க ராகுலோட எக்ஸ் போஸ்டர் இருந்து எடுத்து பாருங்க. ஓகே ரைட்.